வணக்கம் நண்பர்களே, ஒரு மினி பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு. அப்படியே பேங்க் வேலையை முடிச்சுட்டு பக்கத்தில் வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. அதை நான் வாங்க வரதுக்குள்ளேயும் தீர்ந்து போயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. நான் அந்த வழியாக தான் அப்படியே நடந்து போய்கிட்டே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். அப்போ கொஞ்சம் பூ விற்றாங்க. பூ விலை அமாவாசை வரனால கொஞ்சம் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பலசருக்கு கடை இருக்குது. அதில் கலர் கலர் அப்பளம், அப்புறம் இந்த தானிய வகை, நாட்டு மருந்து வகை சம்மந்தமாக எல்லா ஐட்டமுமே அந்த கடையில் தான் நான் வாங்குவேன். இங்கே எல்லாமே கிடைக்கும். என்னென்ன வகையான நாட்டு ஆவாரம் பொடி, வேப்பம்பொடி, முல்தானி மெட்டி, உங்களுக்கு தேவையான என்னென்ன பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பையன் 8th படிக்கிறதுனால அவனுக்கு சயின்ஸ் கைடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். கலைமஹால் ஸ்டோருன்னு சொல்லிட்டு வத்தலக்குண்டில் இருக்குது. அந்த ஸ்டோரில் கிடைக்காத நோட்ஸே எதுவுமே இல்லை. எல்லா வகையான நோட்ஸு, படிப்புக்கு சம்மந்தமான எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்கே போய் அவனுக்கு சயின்ஸ் கைடு வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு சுற்றி போனால் ரொம்ப சுற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த சந்தெல்லாம் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் ரோடு கிராஸ் பண்ணி ப்ளக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்லர் இருக்குது. அந்த பார்லருக்கு தான் போனேன். போயிட்டு அங்கே உள்ள ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்தவுடனே ஒரு 10 ரூபா கடை இருக்குங்க. அந்த கடையில் எல்லா ஐட்டமுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்டிக்கர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் பூ போட்ட ஸ்டிக்கர், அனிமல்ஸு, ஸ்மைலிஸு இந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்மைலி பொம்மை எடுத்தேன். அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. எல்லாமே 10, 15, 20 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கிளிப்ஸ் எல்லாமே என்னென்ன வெரைட்டி இருக்குமோ எல்லா கலருமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தோடு ஐட்டமும் இருந்துச்சு. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 10 ரூபா தான். எது எடுத்தாலுமே 10 ரூபா தான். பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் ஒரு குட்டி பாக்ஸ் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 10 ரூபா தான். அது ஒன்று எடுத்து முடிச்சுட்டு வளையல்லாம், கண்ணாடி வளையல்லாம் 20 ரூபா தாங்க. குட்டி பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க நம்ம போடுற சைஸ் வரையுமே இருந்துச்சு. கம்மியாக தான் நான் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியேவும் திருமணின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்குங்க. அந்த பேக்கரியில் அப்பப்போ ஸ்வீட் ஐட்டம், பன் ஐட்டம் எல்லாமே போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க.